வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முழுக்க டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலமாக கேரளா உருவாயிருக்கு. அப்போது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த தெரியும். அதை வைத்து அவங்களுக்கு டிஜிட்டல் பேமெண்ட், அதாவது ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும். அதே மாதிரி வீடியோ கால், வாட்ஸ்அப் கால் இதெல்லாம் பண்ண தெரியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற இந்தியாவின் முதல் கிராமமாக கேரளாவுடைய புள்ளம்பாரா இதுதான் இருந்தது. இப்போது கேரளாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்றிருக்கு. டிஜி கேரளா அப்படிங்கிற முன்னெடுப்பு அங்கே பண்ணியிருந்தாங்க. அதன் மூலமாக தான் எல்லாருக்குமே டிஜிட்டல் கல்வி அறிவு வழங்கியிருந்தாங்க. இவங்க 1.5 கோடி பேருக்கு டிஜிட்டல் கல்வி அறிவுக்கான பயிற்சியும் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட IADWS எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டிகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் இதை நம்ம இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. இதை இப்போ வெற்றிகரமாகவே பரிசோதனையும் பண்ணிட்டாங்க. தமிழில் இது ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு அப்படிங்கிறது தான். இதை இப்போ எங்கே பரிசோதனை பண்ணியிருக்காங்கன்னா, ஒடிசா கடற்கரையில் சண்டிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் ஒருங்கிணைந்த சோதனை மையம் இருக்குது. அங்கே தான் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த IADWS இந்த மொத்த அமைப்பு கீழே 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா QRSAM அப்படிங்கிறது, இன்னொன்று VSHORATS அப்படிங்கிறது, இன்னொன்று DEW அப்படிங்கிறது. இது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். QRSAM அப்படின்னா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது. தமிழில் விரைந்து எதிர்வினை ஆற்றும் தரையிலிருந்து வானில் பாயும் ஏவுகணை அப்படிங்கிறது தான். அடுத்தது VSHORATS அப்படின்னா வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. தமிழில் குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது. அடுத்தது டியூன்னா டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படிங்கிறது. தமிழில் உயர் ஆற்றல் லேசர் ஆயுதம் அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாத்தையும் உருவாக்குனது எது அப்படின்னா DRDO அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 2 எக்ஸாமுக்காக இலவசமாகவே டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதற்கான முதல் 6 டெஸ்ட் சீரிஸ் முடிச்சிட்டோம். 6 டெஸ்ட் முடிச்சிட்டோம். அதுக்கான கொஸ்டின் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, ககன்யான் திட்டத்தின் பாராஷூட் அமைப்பின் முதல் கட்ட சோதனை எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீஹரிகோட்டா. இப்போது ககன்யான் திட்டம் இது மனிதனை விண்வெளிக்கு அழைத்து செல்கிற திட்டம் தான் இது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சுபான்ஷு சுக்லா, அப்புறம் இன்னொருத்தர் பிரசாந்த் நாயர், அப்புறம் அஜித் கிருஷ்ணன், அப்புறம் அங்கத் பிரதாப். இவங்க 4 பேரும். இதில் 3 பேர் 400 கிலோமீட்டர் உயரத்தில் புவியின் தாழ்வான் சுற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்படுவாங்க. அங்கே அவங்க 3 நாட்கள் தங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்வாங்க. இப்போது இந்த திட்டத்தை 2027ஆவது ஆண்டுடைய தொடக்கத்தில் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. இதை மட்டும் நம்ம வெற்றிகரமாக நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா சொந்த விண்கலத்தில் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பின உலகத்துடைய 4வது நாடாக இந்தியா உருவாகும். அப்போ முதல் 3 நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா அமெரிக்கா முதலிடம், ரஷ்யா 2ஆம் இடம், சீனா 3ஆம் இடம். இந்த திட்டத்தில் முதல் ஆளில்லா சோதனை பயணம் இந்த ஆண்டுடைய இறுதியிலே செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டுனா 2025ஆவது ஆண்டுடைய இறுதியிலேயே முதல் முறையாக ஆளில்லாத சோதனை பயணம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போது இதில் என்ன ஒரு மேட்டர் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த விண்கலம் விண்வெளிக்கு போகிறது ஒரு விஷயம்னா அது திரும்பி பூமிக்கு வரணும்ல. அப்போ அதோடைய வேகம் பல மடங்காக இருக்கும். அப்போ அது குறைக்கணும், சில வினாடிகள்லேயே குறைக்கணும். இதற்காக பாராசூட் அமைப்பு இதை சமாளிக்கிற மிக முக்கியமான தொழில்நுட்பமாக இருக்கும். இப்போ இந்த அமைப்பு தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துடைய ஸ்ரீஹரிகோட்டாவில். அடுத்தது, சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பில் தற்போது இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ் சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பு இதில் இப்போது 90 நாடுகளுக்கு மேலே இருக்குது. இந்த அமைப்பை பிரதமர் மோடி 2023ஆவது ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க.
கர்நாடகாவில் மைசூரில் தான் இதை வந்து தொடங்கியிருந்தார். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 7 பெரும் பூனைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அது என்னென்ன பூனைகள் அப்படின்னா டைகர் புலி, அப்புறம் வந்து லயன், அப்புறம் லெப்பர்டுனா சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்னா பனிச்சிறுத்தை, அப்புறம் வந்து சீட்டானா சிவிங்கி புலி, அடுத்தது ஜாகுவார், அடுத்தது பூமா. இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இந்த அமைப்புடைய தலைவர் நம்ம மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான பூபேந்தர் யாதவ் அப்படிங்கிறவர். அடுத்தது தற்போது இந்தியா வந்துள்ள சிதிவேணி லிமமடா ரபுகா எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஃபிஜி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஜி நாட்டுடைய பிஎம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. 3 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவர் முதல் முறையாக இப்போ இந்தியா வந்திருக்காரு. இப்போ ஃபிஜி பிரதமரும் நம்ம இந்திய பிரதமர் மோடியும் சந்திச்சிருக்காங்க. இல்லை அவங்க 7 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பம் போட்டிருக்காங்க. மருத்துவம், திறன் மேம்பாடு, வர்த்தகம், இந்த மாதிரி முக்கிய துறைகளில் 7 ஒப்பந்தங்கள் கையொப்பமிட்டிருக்காங்க. இதில் பிரதமர் மோடி சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிஜி நாட்டிற்கு 12 வேளாண் பயன்பாட்டு ஆளில்லா விமானங்கள் வந்து பரிசளிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி 2 நடமாடும் மண் பரிசோதனை ஆய்வகங்கள் இது பரிசளிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அப்புறம் ஃபிஜியில் இருக்கிற இந்திய தூதரகத்தில் பாதுகாப்புத்துறை அதிகாரி பதவி அது உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்தது அந்த நாட்டுடைய கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்காக அந்த நாட்டு வீரர்களுக்கு பயிற்சி மற்றும் உபகரணங்களும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட IADWS எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது ககன்யான் திட்டத்தின் பாராசூட் அமைப்பின் முதல் கட்ட சோதனை எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஸ்ரீஹரிகோட்டா. இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவுக்காக சொந்தமாகவே பாரதிய விண்வெளி நிலையம் நம்ம அமைக்க போகிறோம்ல, அதற்கான இலக்கு ஆண்டு எது? எந்த ஆண்டுக்குள்ளாடி அதை நம்ம அமைத்துருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பில் தற்போது இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் நேபாளம். அடுத்தது தற்போது இந்தியா வந்துள்ள சிதிவேணி லிமமடா ரபுகா எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஃபிஜி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மத்திய அரசுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாம் வீடியோவை போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழக அரசுடைய திட்டங்கள் எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்மே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட், இப்போ வந்து நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் யார், நம்ம இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார், இந்த மாதிரிப்பட்ட வீடியோவுமே போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.